بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما بعثت معلما. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடிமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபீன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இத்காஃப் நிய்யத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை எச்சத்தை கொண்டு நசீஹத் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் எல்லா மேடைகளிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மாண்பும் மகத்துவமும் அதிகம் பேசப்படுவதுண்டு. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய ஈமானிற்கான அடிப்படை என்கின்ற அடிப்படையில் அவர்கள் குறித்த சில செய்திகளை இன்றைய ஜும்மாவுடைய உரையில் நாம் பார்க்க இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அவதரிப்பதற்கு முன்பே வேதங்களை கற்றறிந்தவர்களும் சீரான சிந்தனை கொண்டவர்களும் ஒரு நபி அனுப்பப்படவிருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். உமையத் இப்னு அபீ ஸல்த் என்கின்ற ஒரு கவிஞர் இருந்தார். அவர் ஒரு அளவிற்கு வேதங்களையும் கற்றறிந்தவராகவும் இருந்தார். உமையத் இப்னு அபீ ஸல்த்தினுடைய கவிதைகள் ஏகத்துவ கவிதை வரிகளாக இருக்கும். அவர் ஒரு முறை அபூ சுஃபியான் இடத்திலே சொன்னார், நமக்கிடையே ஒரு நபி வரவிருக்கிறார். வேதங்களின் வழியாக நான் அதை உணர்ந்து கொண்டேன். அந்த நபி நானாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு அப்த மனாஃபினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களில் ஒருவர் தான் அந்த நபியாக இருக்க முடியும் என்பதாக நான் உணர்ந்தேன். உத்பத் இப்னு ரபீ அவருக்குத்தான் அந்த தகுதி இருப்பதாக நான் புரிந்து கொண்டேன். பிறகு அவருக்கும் 40 வயதானது. ஆனால் அவருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. அவர் சொன்ன சிறிது காலத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். அபூ சுஃபியான் நேராக உமையத் இப்னு அபீ ஸல்த்திடத்திலே வந்தார். வந்து சொன்னார், உமையாவே, நீர் ஏற்கனவே இடத்தில் சொன்னீர், ஞாபகம் இருக்கிறதா? இப்போது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தான் நபி என்பதாக சொல்கிறார்கள் என்பதாக சொன்னார். உமையத் இப்னு அபீ ஸல்த் சொன்னார், அவர்கள் சொல்வது உண்மைதான், அவர்களை நீர் பின்பற்றுங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதாக சொன்னார். அபூ சுஃபியான் கேட்டார் உமையத் இப்னு அபீ ஸல்த்திடத்திலே, நீர் ஏன் பின்பற்றவில்லை என்பதாக. அப்போது அவர் சொன்னார், நான் பனு ஸகீஃப் கோத்திரத்தை சார்ந்தவன். நான் நபியாக வேண்டும் என்கின்ற ஆசையில் பனு ஸகீஃப் குடும்பத்தில் உள்ள பெண்களிடத்தில் நான் நபி என்று சொல்லிவிட்டேன். இப்போது நான் சென்று நான் நபி இல்லை, முஹம்மது அவர்கள் தான் நபி என்று நான் சொன்னால் என்னை அவர்கள் அவமானப்படுத்துவார்கள், அது எனக்கு சங்கடமாகிவிடும். எனவே என்னால் பின்பற்ற முடியாது. ஆனால் அவர்கள் சொல்வது உண்மை, அவர்களை நீ பின்பற்றினால் வெற்றி நிச்சயம் என்பதாக உமையத் இப்னு அபீ ஸல்த் சொன்னார். அவருடைய கவிதை வரிகள் எல்லாம் ஏகத்துவ வரிகளாக இருந்தது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமையத் இப்னு அபீ ஸல்த் முஸ்லிமாகவில்லை, ஆனால் அவருடைய கவிதை முஸ்லிமாகிவிட்டது என்பதாக சொன்னார். இப்படி வேதத்தை கற்றறிந்தவர்கள், சீரான சிந்தனை கொண்டவர்கள், அறிவு முதிர்ச்சி உள்ளவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரிப்பதற்கு முன்பே ஒரு நபி நமக்கு மத்தியில் வரப்போகிறார் என்பதை உணர்ந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால இருந்து மதீனாக்கு வந்துட்டாங்க. அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி லுஹைப் இப்னு மாலிக் என்பவர் தன்னுடைய கூட்டத்தார்களோடு வருகிறார். வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே பேசி ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். அப்போது சொல்லுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ்,
நீங்கள் மக்காவில் நபித்துவத்தை பெற்ற நேரத்திலேயே நாங்கள் அறிந்து கொண்டோம் நீங்கள் நபிதான் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், எப்படி அறிந்து கொண்டீர்கள்? அவர் சொன்னார், உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நுபுவத்தை கொடுப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக வானங்களில் எரி நட்சத்திரங்கள் அதிகமாக எரியப்படுவதை நாங்கள் பார்த்தோம். ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது என்பதை நாங்கள் உணர்ந்தோம். எங்களுக்கு மத்தியில் ஹத்ர் இப்னு மாலிக் என்கின்ற ஒருவர் வருங்காலத்தை கடித்து சொல்லக்கூடிய ஒரு ஜோசியக்காரர் இருந்தார், ஒரு பெரியவர். அவரிடத்தில் நாங்கள் சென்று இதற்கு விளக்கம் கேட்டோம். ஏன் இப்போது எரி நட்சத்திரங்கள் அதிகமாக எரியப்படுகிறது, வானத்திலே பல மாற்றங்கள் தென்படுகிறதே, காரணம் என்ன என்பதாக நாங்கள் கேட்டோம். நாளை வாருங்கள் கடித்து சொல்லுகிறேன் என்பதாக சொன்னார். அடுத்த நாள் காலை நாங்கள் அவரிடத்திலே சென்றோம். அப்போது நீண்ட நேரமாக வானத்தையே பார்த்து கொண்டிருந்தார். சில கவிதை வரிகளை படித்தார். அந்த கவிதை வரிகளில் இப்படி சொன்னார், இறைவனால் அனுப்பப்படவிருந்த இறுதி நபி அனுப்பப்பட்டு விட்டார். மனித குலத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களிலேயே அவர்கள் தான் சிறந்தவர்கள். அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் நேர்வழி பெற்று விடுவார்கள், அவர்கள் வெற்றி அடைந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார். அப்போதே நாங்கள் புரிந்து கொண்டோம், நீங்கள் தான் நபி என்பதாக. அப்போது நாங்கள் உங்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் என்பதாக லுஹைப் இப்னு மாலிக் சொன்னார். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பல்வேறு சிறப்புகளை தந்தான். அந்த சிறப்புகளில் ஒன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுவதற்கு முன்பே அவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று புரிந்து கொள்ளக்கூடிய வேத வரிகளை உணரக்கூடியவர்களை அல்லாஹ் ஆக்கி வைத்திருந்தான். ஹஜ்ரத் ஆமீனா அம்மையார் அவங்க சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது என்னுடைய வயிற்றில் அவதரித்தார்களோ அப்போது என்னுடைய வயிற்றில் இருந்து ஒரு பிரகாசம் வெளிப்பட்டது. என் வயிற்றில் இருந்து வெளிப்பட்ட அந்த பிரகாசம் சிரியாவினுடைய மாளிகைகளை எல்லாம் ஜொலிக்க செய்தது என்பதாக ஹஜ்ரத் ஆமீனா அம்மையார் அவர்கள் சொன்னார். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுக்கிற நேரத்தில் ஒரு பெண் இயல்பாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற போது எந்த வேதனைகளை எல்லாம் அனுபவிப்பாரோ அப்படிப்பட்ட ஒரு வேதனையை ஹஜ்ரத் ஆமீனா அம்மையார் அவர்கள் அனுபவிக்கவில்லை. இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வெளிப்படுத்திய அற்புதங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டயே சகாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க உங்களை நபின்னு சொல்லி எப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் சிறுவராக இருக்கிற நேரத்துல வானத்தை பார்த்தேன். வானத்தில் இருந்த ஒரு மலக்கு பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மலக்கிட்ட பேசுறார். ஹாதா ஹுவ ஹுவ, இவர்கள் தான் அந்த நபி, இவர்கள் தான் அந்த நபி. ஒரு தராசினுடைய ஒரு பகுதியில் நான் வைக்கப்பட்டேன், இன்னொரு பகுதியில் ஒரு மனிதர் வைக்கப்பட்டார். நான் கனமாக இருந்தேன். பிறகு ஒரு 10 பேரை வையுங்கள் என்பதாக அவர் கட்டளையிடுகிறார். நான் ஒரு தட்டிலும் 10 பேர் இன்னொரு தட்டிலும் வைக்கப்படுகிறார்கள். அப்போதும் நான் தான் கனமாக இருக்கிறேன். பிறகு 100 பேர் வைக்கப்படுமாறு கட்டளையிடப்படுகிறது. நான் ஒரு தட்டிலும் இன்னொரு தட்டில் 100 பேரும் வைக்கப்படுகிறார்கள். அப்போதும் நான் தான் கனமாக இருக்கிறேன். 1000 பேரை வைக்குமாறு கட்டளையிடப்படுகிறது. 1000 பேர் வைக்கப்பட்டதற்கு பிறகும் நான் தான் கனமாக இருக்கிறேன். அப்போது வானத்தில் உள்ள பூமியில் உள்ள மலக்கை பார்த்து சொன்னார், மனித குலத்தையே அந்த தட்டில் எடுத்து வைத்தாலும் இவர்கள் தான் கனமாக இருப்பார்கள் என்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவர்களுடைய இதயம் கழுவப்பட்டது. அப்போதுதான் ஒரு மலக்கு வந்து அவர்களுடைய முதுகிலே நுபுவத் என்கின்ற முத்திரையை பதித்தார். 40 வயதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்த நேரத்தில் பதிக்கப்பட்ட முத்திரை அல்ல, சிறு வயதிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதுகில் பதிக்கப்பட்ட முத்திரை அந்த நுபுவத் என்கின்ற முத்திரை. அப்போதே நான் புரிந்து கொண்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய சிறப்பை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் வெளிப்படுத்திய அற்புதங்கள் இதுவெல்லாம் நிறைய அற்புதங்கள். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விஷயத்தில் அல்லாஹ் 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்களை வழங்கி இருக்கிறான் என்பதாக சொல்கிறார். 1000க்கும் மேற்பட்ட அற்புதங்கள். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரத்தில் ஈடுபாடு குறைஞ்சிச்சு, சமூக வாழ்க்கையில் ஈடுபாடு குறைஞ்சிச்சு, தனிமையை விரும்பினார்கள். 6 மாத காலம் தவம் இருந்தார்கள். அந்த 6 மாத காலத்தில் அல்லாஹ் சில கனவுகளை கொடுத்தான். அந்த கனவுகள் எல்லாம் அடுத்த நாள் விடிந்ததற்கு பிறகு உண்மையானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதோ நடக்க போகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். 6 மாதத்திற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களை நபியாக தேர்வு செய்தான்.
ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜிற்கு அழைத்து சென்ற நேரத்தில் புராக் என்ற வாகனத்துல ஏற போறாங்க. அந்த வாகனம் முரண்டு பிடிக்கிறது. அப்போது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த புராக் வாகனத்தை பார்த்து சொன்னார்கள், இவர்கள் யார் தெரியுமா? உன் மீது பயணித்தவர்களிலேயே ஆக சிறந்தவர்கள் இவர்கள் தான் என்பதாக சொன்ன போது அதை புரிந்து கொண்ட புராக் வாகனம் அதுவரை முரண்டு பிடித்தது. அது அப்படியே நபி அவர்களுடைய மகத்துவத்தை கண்டு அப்படியே அஞ்சி அதனுடைய வியர்வை வெளிப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது. மிருகங்களுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையை புரிய வைத்திருந்தார். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பிரபலமான ஒரு சம்பவம். ஒரு காட்டு அரபி வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட பார்த்து சொன்னார், அரேபிய பெண்கள் பெற்றெடுத்த குழந்தைகளிலேயே மிகப்பெரிய பொய்யர் நீதான் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஈமான் கொள்ளும்படி சொன்னார். அவர் சொன்னார், என்னுடைய கையில் இருக்கக்கூடிய இந்த உடும்பு உங்களை ஈமான் கொண்டால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உடும்பை அடைத்தார்கள். அந்த உடும்பு லப்பைக வ சஅதைக யா ரசூலுல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகே வந்தது. ஆச்சரியப்பட்டு பார்த்தார் அந்த அரபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் தஅபு, யாரை வணங்குகிறாய் என்பதாக கேட்டார். அந்த உடும்பு சொன்னது, அல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஷு வ ஃபில் அர்ளி சுல்தானு வ ஃபில் பஹ்ரி சபீலு வஃபில் ஜன்னதி ரஹ்மத்து வஃபின் நாரி இகாபு என்பதாக சொன்னது. உடும்பு பேசியது மட்டுமல்ல, இலக்கிய நயத்தோடு பேசியது. அந்த உடும்பு சொல்கிறது, அல்லதி ஃபிஸ் ஸமாஇ அர்ஷு, யார் வானத்தில் தன்னுடைய அர்ஷை அமைத்து வைத்திருக்கிறானோ, வஃபில் அர்ளி சுல்தானு, யார் தன்னுடைய ஆட்சியை பூமியில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறானோ, வஃபில் பஹ்ரி சபீலு, யார் கடலிலும் பாதையை அமைத்து வைத்திருக்கிறானோ, வஃபில் ஜன்னதி ரஹ்மத்து, யார் சுவர்க்கத்தில் தன்னுடைய அருளை வைத்திருக்கிறானோ, வஃபின் நாரி இகாபு, யார் நரகத்தில் தன்னுடைய வேதனையை நிலைப்படுத்தி வைத்திருக்கிறானோ அவனைத்தான் நான் வணங்குகிறேன் என்பதாக சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், மன் அன, நான் யார் என்பதாக. அந்த உடும்பு பேசியது, அன்த ரசூலு ரப்பில் ஆலமீன் வ காத்தமுன் நபியீன் கத் அஃப்லஹ மன் ஸத்தகக வ கத் காப மன் கஸபக என்பதாக சொன்னது. உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய அல்லாஹ்வினுடைய திரு தூதர் நீங்கள் தான் இறுதி நபி. உங்களை உண்மைப்படுத்தியவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், உங்களை பொய்ப்படுத்தியவர்கள் தோற்று போய் விட்டார்கள் என்பதாக சொன்னது. ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள் அந்த கூட்டத்தார்கள். அந்த காட்டரபி சொன்னார், சத்தியமாக உங்களிடத்தில் நான் வருகிற போது இந்த பூமியில் நான் அதிகம் கோபம் கொள்ளக்கூடியவன் நீங்களாகத்தான் இருந்தீர்கள். இப்போது என்னுடைய பெற்றோர்களை விட அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாறி போய்விட்டீர்கள் என்பதாக சொல்லி கலிமாவை சொன்னார் என்கின்ற அற்புதமான செய்தி. விலங்குகளுக்கு கூட அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சிறப்பை, மாண்பை, மகத்துவத்தை புரிய வைத்திருந்தார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் எவ்வளவு உயர்ந்தவர்கள். ஒரு ஆட்டிடையர் ஆடு வச்சுக்கிட்டு இருந்தார். அந்த வழியாக வந்த ஓனாய் ஒரு ஆட்டை கவி கொண்டு சென்று விட்டது. பின்னாடியே ஓடினார், பிடிச்சிட்டார். அந்த ஓனாயின் வாயில் இருந்து தன்னுடைய ஆட்டை பறிக்கிறார். அப்போது அந்த ஓனாய் சொன்னது, அல்லாஹ் எனக்கு இதன் மூலமாக ரிஸ்கை வைத்திருக்கிறான், அதை ஏன் நீ பறிக்கிறாய் என்பதாக கேட்டது. ஆச்சரியப்பட்ட ஆட்டிடையர் ஓனாயை பார்த்து கேட்டார், ஓனாயே நீயா பேசுவது என்பதாக கேட்டார். அப்போது அந்த ஓனாய் சொன்னது, இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது, மதீனாவிற்கு செல், அங்கே ஒரு நபி வந்திருக்கிறார், அவர் இதை விட மிக பெரும் அற்புதங்களை எல்லாம் காட்டுவார், அவரை நீ ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னது. ஆச்சரியப்பட்டவர் மதீனாவிற்கு வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விசாரிக்கிறார். நபி அவர்களிடத்திலேயே வந்து நடந்ததை சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழரே, என்னோடு வாரும், பள்ளியில் என்னுடைய தோழர்களுக்கு இந்த செய்தியை சொல்லும் என்பதாக சொன்னார். அவர் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட சகாபாக்களுக்கு மத்தியிலே நடந்ததை சொன்னார் என்று ஒரு வரலாற்று குறிப்பு என்று சொன்னால், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகையை விலங்கினத்திற்கு கூட அறிவித்திருந்தார். அன்சாரிகள்ல சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்தாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் ஒரு ஒட்டகம் இருக்கிறது, அது முரண்டு பிடிக்கிறது, கட்டுப்படுவதற்கு மறுக்கிறது,
பார்த்தாலே பயமாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, போங்க நான் வரேன்னு சொன்னாங்க. போனாங்க. பார்த்தாக்க அங்க இருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் அப்படியே கொக்கரித்து கொண்டு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துக்கு போனாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் போக வேண்டாம், அது கடுமையாக புரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல பரவாயில்ல என்பதாக சொல்லிவிட்டு பக்கத்துல போனாங்க. ஹர்ரலகு சாஜிதன், அந்த ஒட்டகம் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஜிதா செய்தது. சகாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் உங்களுக்கு சஜிதா செய்கிற போது நாங்களும் உங்களுக்கு சஜிதா செய்கிறோம், அனுமதி கொடுங்கள் என்பதாக கேட்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒட்டகத்திற்கு சஜிதா செய்வதற்கு அல்லாஹ் ஒரு அனுமதியை வழங்கியிருந்தான், ஆனால் அந்த அனுமதி உங்களுக்கு இல்லை என்பதாக சொல்லி மறுத்து விட்டார் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேன்மை, அவர்களின் சிறப்பு, அவர்களின் மாண்பு, அவர்களின் மகத்துவம், அவர்களின் அற்புதம் அனைத்தும் மனித குலம் மட்டுமல்ல, மிருகங்களுக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களின் சிறப்பை புரிய வைத்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவினுடைய வீதியில நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் என்பதாக சலாம் சொல்லப்படுகிறது. திரும்பி பார்த்தால் கட்டப்பட்ட நிலையில் இருந்த ஒரு மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வந்தாங்க. அந்த மான் சொன்னது, என்னை வேட்டையாடி இங்கே கொண்டு வந்து கட்டி போட்டு விட்டார்கள், எனக்கு 2 குட்டிகள் இருக்கிறது, அந்த குட்டிகளுக்கு நான் பால் ஊட்ட வேண்டும், நீங்கள் எனக்கு அனுமதி வழங்கினால் நான் இங்கிருந்து சென்று என்னுடைய 2 குட்டிகளுக்கு நான் பால் ஊட்டி விட்டு மீண்டும் நான் இங்கே வந்து விடுகிறேன் என்பதாக அந்த மான் சொன்னது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேட்டையாடி கொண்டு வந்தவரிடத்திலே பேசி அந்த மானுக்கு விடுதலை வாங்கி தந்தார்கள். அந்த மான் சென்றது, தன்னுடைய 2 குட்டிகளுக்கு பால் ஊட்டியது, தான் சொன்னவாறு மீண்டும் அதே இடத்திற்கு வந்தது. அறிஞர்கள் இந்த சரித்திரத்தை எழுதிவிட்டு கீழே எழுதுவார்கள், ஒரு மான் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்ன வார்த்தையை எந்த அளவிற்கு காப்பாற்றி இருக்கிறது பாருங்கள் என்றால், அதன் மூலமாக நாம் எவ்வளவு தூரம் படிப்பினை பெறுவதற்கு பொருத்தமானவர்கள் என்பதாக சொல்வார்கள். ஆக இதுவெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாண்பை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வெளிப்படுத்திய நிகழ்வுகள். இதுவெல்லாம் கட்டுக்கதைகள் அல்ல, ஆதாரபூர்வமான செய்திகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனையோ சிறப்புகள் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்திருந்தார். அதனாலதான் அந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அளவிற்கு நேசிக்க முடிந்தது. வேதக்காரர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர்களின் மாண்பை மகத்துவத்தை புரிந்து வைத்திருந்தார்கள். அபூதாவுதுல ஒரு செய்தி ஒண்ணு வருது, வேதக்காரர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சபைக்கு வருவாங்க, வந்து தும்புவாங்க. ஏன் தும்புவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதாக சொல்லுவார்கள், அது நமக்கான துஆவாக இருக்கட்டும் என்பதாக. நபி அவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாண்பை உணர்ந்த காரணத்தினால் அவர்களின் வாய் வழியே தனக்கு ஒரு பிரார்த்தனை கிடைக்காதா என்கின்ற அவாவில் அவர்கள் சபைக்கு வந்து தும்புவார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதாக சொல்ல மாட்டார்கள், யஹ்தீகுமுல்லாஹு வ யுஸ்லிஹு பாலக்கும் என்பதாக சொல்வார்கள். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டுவானாக, உங்களுடைய காரியங்களை அல்லாஹ் சீர்படுத்தி தருவானாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். என்று சொன்னால், ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கியவர்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயர்வை மறுக்கவில்லை. கைபர் போருடைய நேரம் ஹஜ்ஜாஜ் இப்னு இலாக் என்கின்ற ஒரு சஹாபி மக்கால இருந்து மதீனாக்கு வந்திருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், மக்கால நிறைய பேருக்கு நான் கடன் கொடுத்திருந்தேன், அதெல்லாம் எனக்கு திரும்ப வர வேண்டியது இருக்குது. இப்ப நான் மக்காவுக்கு போய் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு வரணும். ஆனா அங்க போய் நான் முஸ்லீம் ஆயிட்டேன்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னா அதெல்லாம் தரமாட்டாங்க. முஸ்லீம் ஆனதை நான் மறைக்கணும், அதற்கு அனுமதி தாருங்க ஒன்று. இரண்டாவது, சில பொய்யான வார்த்தைகளை சொல்ல வேண்டி வரும், அதற்கும் அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரெண்டுக்கும் அனுமதி கொடுத்தாங்க. நீ முஸ்லீம் ஆனதையும் சொல்ல வேண்டாம், சில பொய்யான வார்த்தைகளை சொல்வதற்கும் அனுமதி. அவர் கேட்டார், உங்கள் குறித்து கூட சில வார்த்தைகளை சொல்லிவிடலாம், அதற்கும் அனுமதி இருக்கிறதா என்பதாக கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் அனுமதி கொடுத்தார். ஹஜ்ஜாஜ் மக்காவுக்கு வந்தார். கைபர் போருடைய நேரம். கைபர்ல முஸ்லிம்களுக்கும் வேதக்காரர்களுக்கும் இடையே போர். யார் வெற்றி பெற்றார்கள் என்று மக்கா காபிர்கள் அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுகிறார்கள், தெரியவில்லை. மதீனாவில் இருந்து இவர் வந்த காரணத்தினால் ஹஜ்ஜாஜிட்ட வந்து கேட்கிறாங்க, கைபர் போர்ல யாருக்கு வெற்றி கிடைச்சிச்சு என்பதாக கேட்டான். இவர் ஏற்கனவே தான் பொய் சொல்றதுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்திருந்தாரு இல்லையா, அதனால இவர் சொன்னாரு, வேதக்காரங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வேற கைது செய்து கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னார். கொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, அவங்களை உங்ககிட்ட ஒப்படைக்க போறாங்களா அப்படின்னு சொன்னார்.
சந்தோஷத்துக்கு மேல சந்தோஷம். அப்புறம் சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய காசெல்லாம் கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுங்களேன் என்பதாக கேட்டார். சந்தோஷத்துல அவருக்கு சேர வேண்டிய காசை பூரா வசூல் பண்ணி கொடுத்துட்டான். அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே குதூகலம். ஆனா அங்க இருந்த ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரே கவலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெரிய தந்தை, நான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அடிமையை அனுப்பி இந்த ஹஜ்ஜாஜ் தனியா இருக்கும் போது இந்த செய்தி உண்மையானு சொல்லி கேட்டு வா என்பதாக அனுப்புனாங்க. அந்த அடிமை போனாங்க, ஹஜ்ஜாஜிட்ட போய் கேட்டாங்க, நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா அது உண்மையா அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னாரு, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை நிம்மதியாக இருக்க சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பிட்டார். அந்த அடிமை வந்து சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட உங்களை நிம்மதியா இருக்க சொல்லி சொன்னார்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. சந்தோஷத்துல நான் உன்னை உரிமை விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்ததுனால சந்தோஷ மிகுதியில சொன்னாங்க, உன்னை நான் விரும்ப விட்டுறேன் என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு இவங்க போறாங்க ஹஜ்ஜாஜ் கிட்ட. போய் கேட்டாங்க, என்னப்பா செய்தி என்பதாக. ஹஜ்ஜாஜ் சொன்னார், இல்லை, நான் சொன்னது போய், உண்மையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்பதாக. பிறகு ஏன் இப்படி சொன்னாய்? நான் என்னுடைய பணத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி நபி அவர்களிடத்திலேயே அனுமதி வாங்கி கொண்டுதான் வந்து நான் இதை சொன்னேன் என்பதாக சொன்னார். ஆனால் தயவு செய்து இந்த செய்தியை வெளியே பரப்பிவிட வேண்டாம், நான் மக்காவிலிருந்து கிளம்பி 3 நாளுக்கு பிறகு நீங்கள் இந்த செய்தியை சொல்லுங்கள் என்பதாக சொன்னார். ஏன்னா அங்க போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன ரீச் பண்ண முடியாது, நான் போயிருவேன், மதீனாக்கு போயிருவேன். 3 நாள் இவர் கிளம்பி போயிட்டார். அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க 4வது நாள் புத்தாடை அணிந்து கொண்டு வர்றாங்க. மக்கத்து காபிர்கள் எல்லாம் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து கேட்டாங்க, என்ன உங்களுடைய சகோதரரின் மகன் அவர் இப்படி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில புத்தாடை எல்லாம் அணிந்து கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்ப ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, எல்லா செய்தியும் போய், ஹஜ்ஜாஜ் வந்தார், உங்கள்கிட்ட போய் சொன்னார். ஏன் தெரியுமா? அவருடைய காசெல்லாம் வாங்கிட்டு போறதுக்காக வேண்டி என்பதாக உண்மையை சொன்னார். இந்த சரித்திர குறிப்பை ஏன் சொல்லுவார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்த செய்தியை கொண்டு வரக்கூடியவர்களுக்கு கூட இவர்கள் மிகப்பெரிய அன்பளிப்புகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களின் மீது இவர்கள் வைத்திருந்த அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர்ல நின்றாங்க. அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அதே இடத்துல நிக்கிறதுக்கு அஞ்சி அடுத்த படியில நின்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த இடத்துல நிக்கிறதுக்கு அஞ்சி அடுத்த படியில நின்றாங்க. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 3 படிக்கட்டுகள் கொண்டிருக்கக்கூடிய மெம்பரினுடைய வரலாறு. ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க திமிஷ்க்ல இருக்கிற நேரத்துல மதீனாவினுடைய கவர்னராக இருந்த மர்வான் இப்னு ஹக்கம் அவர்களிடத்துல சொன்னாங்க, அந்த மெம்பரை இங்க ஷாமுக்கு அனுப்பிடுங்க என்பதாக சொன்னார். அவரும் அதற்கு கட்டுப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய 3 படிக்கட்டுகள் கொண்ட அந்த மெம்பரை ஷாமிற்கு அனுப்புவதற்கு உத்தரவு போட்டார். இவர் இந்த பக்கம் உத்தரவு போட்டார். மதீனாவே இருண்டு போய்விட்டது. மதீனாவே இருண்டு போய்விட்டது. பயந்து போய்விட்டார். உடனே தான் செய்த தவறை உணர்ந்தார். உணர்ந்து அந்த உத்தரவை வாபஸ் பெற்றார். மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மெம்பரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்னொரு 4-5 படிக்கட்டுகளை அதிகமாக செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்ற இடத்தை உயரத்தில் வைத்தார். அதனாலதான் இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயன்படுத்திய மெம்பர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 7-8 படிக்கட்டு இருக்கும், நிறைய படிக்கட்டு இருக்கும். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெம்பரை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மர்வான் அதிகப்படியாக சேர்த்தது. ஏன் சொல்ல வருகிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த அளவிற்கு உயர்த்தினான் என்று சொன்னால், அவர்கள் பயன்படுத்திய பொருளுக்கு கூட யாரும் எந்த கண்ணிய குறைவையும் செய்துவிட முடியாது. இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாம் சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்தஸ்தை உணர்வதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்தை உணர்ந்து நம்முடைய காரியங்களை சிறப்பானதாகவும் மேன்மையானதாகவும் ஆக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வழிவகை செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் செய்த உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.